இந்த பெங்கால் புயல் வந்தாலும் வந்தால் எங்கள் வீட்டில் மாறி மாறி எல்லாருக்கும் கோல்டுங்க. ஆல்ரெடி தம்பிக்கு இருந்துச்சு, ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். பட் இருந்தாலுமே அவனுக்கு இன்னும் லைட்டாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் இப்படியே இருக்கா, ஸோ அதனால். அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு, இப்போ பாப்பாவுக்கு வந்துருச்சு. பாப்பாவுக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஹாஸ்பிட்டல் போக முடியல இல்லையா, ஸோ புயல் காரணமாக 2 நாளாக மழை கண்டினியூஸாக வரவே வெளியே போகவே இல்லை. பாப்பாவுக்கு வெத்தலையில் கடுகு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மெழுகுவத்தியில் வாட்டிட்டு லைட்டு ஹீட் பொறுக்கிற ஹீட் இருக்கும்போது நெஞ்சிலையும் அண்ட் முதுகுலையும் தான் தூங்கும்போது வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சரியாயிடுச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நாட்டு வைத்தியம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சரியாகும். ஸோ நம்ம கொஞ்சம் சளி அதிகமாக இருக்கும்போது டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடணும். நீங்கள் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு டாக்டர்கிட்ட போவீங்களா, இல்லை கை வைத்தியம் பார்ப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி கை வைத்தியம் பார்ப்பீங்கன்னா என்ன பார்ப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வாய்ஸ் என்றைக்கு தான் மாறுமோ எனக்கே தெரிலங்க.